பெயல்செபூல். பின்பு அவர் ஊமையாய் இருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களில் சிலர், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். வேறு சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டுமென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போம். சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? இப்படி இருக்க பெயல்செபூலை கொண்டு நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்கிறீர்களே. நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரமனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானேயாகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்துக் கொண்டு அவனுடைய கொள்ளைப் பொருளை பங்கிடுவான். என்னோட இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன் நிலைமையிலும் அவன் பின் நிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும் என்றார். ஊமையாய் இருந்த பிசாசு. இந்த சம்பவம் மத்தேயு சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய தெய்வீக ஊழியத்திற்கு பொதுவான அங்கீகரிப்பை கொடுக்கிறார். சாத்தான் மீது தம்முடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தி இயேசு கிறிஸ்து தமது தெய்வீக வல்லமையை உறுதி பண்ணுகிறார். ஒரு மனுஷனை பிசாசு பிடித்திருக்கிறது. இதனால் அந்த மனுஷன் பேச முடியாத ஊமையாய் இருக்கிறான். ஊமையாய் இருந்த இந்த பிசாசை இயேசு கிறிஸ்து துரத்துகிறார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டு போயிற்று. இந்த மனுஷன் குருடும் ஊமையுமாய் இருக்கிறான் என்று மத்தேயு சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிசாசு தான் பிடித்திருந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போயிற்று. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சர்வ வல்லமை உள்ளது, சர்வ அதிகாரம் நிறைந்தது. பிசாசு புறப்பட்டு போனவுடன் ஊமையாய் இருந்த மனுஷன் பேசுகிறான். அவனுடைய உதடுகள் திறக்கப்படுகிறது. தனக்கு பேசும் ஆற்றலை கொடுத்த இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய நாவால் போற்றி புகழ்ந்து துதிக்கிறான். வானத்தில் இருந்து ஓர் அடையாளம். இயேசு கிறிஸ்து ஊமையாய் இருந்த பிசாசை துரத்துகிறார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசுகிறான். ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் இதை பார்த்த வேறு சிலரோ இயேசு கிறிஸ்துவின் மீது பொறாமைப்படுகிறார்கள். இயேசுவின் வல்லமையை புரிந்து கொள்ளாமல் அவரை பற்றி தவறாக நினைக்கிறார்கள். இயேசு பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துவதாக அவர்களில் சிலர் கூறுகிறார்கள். வேறு சிலரோ இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு முன்வருவது போல வந்து இயேசுவை சோதிக்கிறார்கள். வானத்தில் இருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு மெய்யாகவே அற்புதங்களை செய்யும் வல்லமை இருக்கும் என்றால் அவர் வானத்தில் இருந்து ஒரு அடையாளத்தை காட்டி அதை அவர் நிரூபிக்க வேண்டும் என்று அவரிடம் கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இதுவரையிலும் அவர்களுக்கு வானத்தில் இருந்து பல அடையாளங்களை காண்பித்திருக்கிறார். இப்போது கூட அவர் ஊமையாய் இருந்த ஒரு பிசாசை துரத்தி இருக்கிறார். இதுவும் வானத்திலிருந்து காண்பிக்கப்பட்ட ஒரு அடையாளமே ஆகும். இவன் வானத்தின் அந்தகார பிரபுவாகிய சாத்தானுடைய பிசாசானவன். அவனை துரத்திய அற்புதமே வானத்தில் இருந்து இவர்களுக்கு காண்பிக்கும் ஒரு அடையாளமாகும். ஆனால் இது அவர்களுக்கு அற்புதமாகவோ அடையாளமாகவோ தெரியவில்லை. இவர்கள் இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வேண்டும் என்று மாத்திரமே நினைக்கிறார்கள். வானத்தில் இருந்து அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்பது இவர்களுடைய விருப்பம் அல்ல. இயேசு கிறிஸ்துவை சோதித்து
அவருக்கு அற்புதங்களை செய்யும் தெய்வீக அதிகாரம் இல்லை என்பதை ஜனங்கள் மத்தியில் விளம்பரப்படுத்த விரும்புகிறார்கள். இயேசு கிறிஸ்து இவர்களுடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறார். தனக்குத்தானே விரோதம். இயேசு கிறிஸ்து பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துவதாக ஜனங்களில் சிலர் அவர் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். இதற்கு இயேசு கிறிஸ்து பதில் கூறும்போது, சாத்தான் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவனுடைய ராஜ்யம் நிலை நிற்காது என்று கூறுகிறார். தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு பிசாசை பிசாசுகளின் தலைவனாகிய சாத்தான் துரத்த மாட்டான். அப்படி பிரிந்திருந்தால் சாத்தான் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிறவனாய் இருப்பான். தம்மிடத்தில் சோதிக்கும்படியாகவே அவர்களில் சிலர் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறார்கள் என்பது இயேசுவுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிறார். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் அழிந்து போகும். பிரிந்திருக்கிற ராஜ்யம் நிலைத்திருக்காது. ராஜ்யம் மட்டுமல்ல, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போகும். குடும்பத்தில் உள்ள இருவரில் ஒருவர் மற்றவருக்கு விரோதமாக பிரிந்துவிட்டால் அந்த குடும்பமே அழிந்து போகும். அதுபோலவே சாத்தானும் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவனுடைய ராஜ்யமும் நிலை நிற்காது. தன்னுடைய ராஜ்யம் அழிந்து போவதற்கு சாத்தான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டான். தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பிசாசுகளை தானே துரத்தி தன்னுடைய ராஜ்யத்திற்கு அழிவை வரவழைக்க மாட்டான். உங்கள் பிள்ளைகள், யூத மார்க்கத்து தலைவர்களில் பலர் பிசாசுகளை துரத்துகிறார்கள். வேதபாரகரும் பரிசேயரும் பிசாசுகளை துரத்தும் போது இந்த ஜனங்கள் அவர்களை குறை கூறுவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தும் போது மாத்திரம் அவர் அதை பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு துரத்துவதாக அவர் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். இயேசுவை சோதிக்கும் ஜனங்கள் பட்சபாதமாக நடந்து கொள்கிறார்கள். தங்களுடைய தேசத்தை சேர்ந்த யூத மார்க்கத்து தலைவர்களில் பலர் இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்துகிறார்கள். அவர்கள் மீது யாரும் இயேசுவின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை போல குற்றம் சுமத்தியதில்லை. இந்த ஜனங்கள் தங்களுக்குள்ளே மாய்மாலமாக இருக்கிறார்கள். ஒருவரை கடிந்து கொள்ளும் போதும் கூட தங்களுடைய விருப்பு வெறுப்பின் பிரகாரமாக பட்சபாதத்தோடு குறை கூறுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களை இவர்களுடைய பிள்ளைகளே நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்பார்கள். இயேசு பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தவில்லை. அவர்களுடைய பிள்ளைகள் பிசாசின் பிள்ளைகள். ஆகையினால் அவர்கள் பிசாசுகளை துரத்தவில்லை. இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்துகிறார். இதனால் அவர் பரிசுத்த ஆவியானவரால் கிரியை செய்கிறார் என்பது உறுதியாகிறது. யூதர்களுக்கு எதிராக அவர்களுடைய பிள்ளைகளே நியாய தீர்ப்பு நாளில் அவர்களுக்கு எதிராக சாட்சி கூறுவார்கள். தேவனுடைய விரல். இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்யும் தெய்வீக வல்லமை உள்ளவர். ஆனால் கூடியிருக்கும் ஜனங்களில் சிலரோ அவர் நடப்பித்த அற்புதத்தை அங்கீகரியாமல் அவருக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இதனால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே விரோதமாக பிரிந்திருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் அவர்களிடத்தில் வந்திருந்தும் அதில் அவர்கள் பிரவேசிக்க மனதில்லாதவர்களாக வெளியே நிற்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறார். ஆகையினால் தேவனுடைய ராஜ்யம் அவர்களிடத்தில் வந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அந்த ராஜ்யம் அவர்களிடத்தில் வந்திருக்கிறது. தேவனுடைய விரலினாலே என்னும் வார்த்தைக்கு பதிலாக தேவனுடைய ஆவியினாலே என்று மத்தேயு எழுதியிருக்கிறார். தேவனுடைய நித்திய புயத்தை லூக்கா குறிப்பிடாமல் தேவன் தமது விரலினால் பிசாசுகளை துரத்துவதாக குறிப்பிட்டிருக்கிறார். தேவனுடைய விரல் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாகும். தேவனுடைய ராஜ்யம் இனிமேல் வரப்போகிறது. எகிப்தின் மந்திரவாதிகள் மோசே செய்த அற்புதங்களை கண்டபோது இது தேவனுடைய விரல் என்று கூறினார்கள். கர்த்தருக்கு உருவம் உண்டா இல்லையா என்று வேத பண்டிதர்கள் பலவிதமாக கருத்து கூறுகிறார்கள். பலவானிலும் அதிக பலவான் இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தும் போது அவர் பிசாசுகளையும் அவற்றின் அதிகாரத்தையும் அழித்து போடுகிறார். இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தும் போது அவர் பிசாசுகளை விட பலவானாக இருக்கிறார். தமது அதிகாரத்தினால் அவர் பிசாசுகளை துரத்துகிறார். பிசாசுகள் துரத்தப்படும் போது சாத்தானுடைய அதிகாரம் அளிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலும் தனி நபர்களுடைய இருதயங்களிலும் சாத்தானுடைய அதிகாரங்களை முறித்து போடுகிறார்.
சாத்தானுடைய அதிகாரத்தை அழித்து அவன் மீது ஜெயம் பெறுகிறார். பிசாசுகளினால் பிடிக்கப்பட்டு அவற்றினால் ஆளுகை செய்யப்படும் மனுஷருடைய பரிதாபமான நிலைமையை இயேசு கிறிஸ்து இங்கு விவரிக்கிறார். மனம் திரும்பாத பாவிகள் மிகவும் பரிதாபமான நிலைமையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய இருதயத்தில் தேவன் வாசம் பண்ண வேண்டும். ஆனால் அந்த இருதயத்தில் தேவன் வாசம் பண்ணுவதற்கு பதிலாக பிசாசானவன் வாசம் பண்ணுகிறான். ஒவ்வொரு மனுஷனுடைய ஆத்மாவும் தேவனுக்கே உரியது. அந்த ஆத்மாவின் ஒவ்வொரு பகுதியும் அவற்றின் அதிகாரங்களும் தேவனுடைய நன்மையினால் நிறைந்திருக்க வேண்டும். மனுஷருடைய இருதயம் ஒரு அரண்மனையைப் போல் இருக்கிறது. அரண்மனையானது ராஜா வாசம் பண்ண வேண்டிய இடம். இருதயம் சுத்தமாக இருந்தால்தான் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து அங்கு வாசம் பண்ணுவார். இருதயம் சுத்தம் இல்லாமல் அது அசுத்தமாக இருக்குமென்றால் அந்த இருதயம் பிசாசின் அரண்மனையாக இருக்கும். பிசாசு அசுத்தமான இருதயத்தில் வாசம் செய்வான். பிசாசானவனும் ஆயுதம் தரித்த பலவானைப் போல தான் வாசம் பண்ணும் அசுத்த இருதயமாகிய அரண்மனையை காத்து கொண்டிருக்கிறான். அசுத்த இருதயத்தை தனக்காக பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறான். சத்தியத்திற்கு விரோதமாகவும் பரிசுத்தத்திற்கு விரோதமாகவும் சாத்தான் மனுஷருடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறான். தான் வாசம் பண்ணும் அரண்மனையில் சத்தியத்திற்கு விரோதமாக பொய்யையும் பரிசுத்தத்திற்கு விரோதமாக அசுத்தத்தையும் பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறான். மனம் திரும்பாத ஆத்துமாவின் அரண்மனையிலும் ஒருவிதமான சமாதானம் இருக்கும். ஆனால் ஆயுதம் தரித்த பலவானாகிய பிசாசானவன் அந்த ஆத்துமாவில் உட்புகுந்து அதில் வாசம் பண்ணும்போது அதை தன்னுடைய அசுத்தத்தினால் நிறைக்கிறான். பாவியானவன் தன்னை பற்றி மேன்மையாகவே நினைக்கிறான். உலக காரியங்களில் சந்தோஷப்படுகிறான். தனக்கு சந்தோஷமும் சமாதானமும் இருப்பதாக தனக்குத்தானே நினைத்து பூரிப்படைகிறான். இயேசு கிறிஸ்து வரும் வரையிலும் பாவியினுடைய இருதயம் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஏனெனில் இவனுடைய இருதயத்தை இதுவரையிலும் பிசாசானவன் ஆளுகை செய்கிறான். அவன் ஒரு ஆயுதம் தரித்த பலவான். தன் அரண்மனையை காத்து தன்னுடைய பாவ பொருளை பாவியின் இருதயத்தில் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட பாவிக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது பிசாசானவனுடைய அரண்மனையில் சமாதானம் துண்டிக்கப்படுகிறது. சமாதானத்திற்கு பதிலாக இருதயத்தில் கலக்கம் உண்டாகிறது. ஒரு பாவி மனம் திரும்பும் போது அவனுடைய இருதயத்தில் அற்புதமான மாற்றம் உண்டாகிறது. சாத்தான் ஆயுதம் தரித்த பலவானாக இருக்கிறான். ஆயினும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனிலும் அதிக பலவானாக இருக்கிறார். சாத்தான் எதிர்பாராத வேளையிலே அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் இயேசு கிறிஸ்து பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவார். இயேசு சாத்தானை ஜெயிப்பார். அப்போது ரட்சிக்கப்படாதவனுடைய தற்காலிகமான அமைதியும் சமாதானமும் ஒளிந்து போகும். இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயிக்கும் போது முதலாவதாக அவனுடைய சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொள்வார். இந்த ஆயுத வர்க்கங்களையே சாத்தான் பூரணமாக நம்பியிருந்தான். சாத்தான் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் இயேசு கிறிஸ்து பறித்துக் கொள்கிறார். ஆத்துமாவினுடைய பாவத்தின் வல்லமை முறிக்கப்படும் போது சாத்தானுடைய ஆயுத வர்க்கம் பறித்துக் கொள்ளப்படுகிறது. மனுஷனுடைய ஆத்துமாவில் இருந்து பாவமும் சாபமும் அகற்றப்படும் போது சாத்தானுக்கு அங்கே இடமில்லை. சாத்தான் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் இயேசு கிறிஸ்து பறித்து கொண்டு அதன் பின்பு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவார். மனுஷருடைய ஆத்துமாக்களை இயேசு கிறிஸ்து தமக்காக பங்கிட்டுக் கொள்வார். மனுஷருடைய சிந்தையும் சரீரமும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு பயன்படும் விதமாக மாற்றப்படும். இது மாத்திரமல்ல, தாம் ரட்சித்த ஆத்துமாக்களை தம்முடைய விசுவாசிகள் மத்தியில் தேவன் பங்கிடுவார். சாத்தானை ஜெயித்ததன் ஆதாயத்தை விசுவாசிகள் எல்லோரும் கொள்ளை பொருளைப் போல பங்கிட்டுக் கொள்வார்கள். சாத்தானுக்கு விரோதமாக நடைபெறும் இந்த யுத்தத்தில் விசுவாசிகளாகிய நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து சத்துருவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டும். மனுஷருடைய ஆத்துமாக்களில் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் செய்தி சென்றடைவதற்கு விசுவாசிகளாகிய நாம் நமது பங்குகளை செய்ய வேண்டும். யுத்தம் கர்த்தருடையது. தம்முடைய வார்த்தையையும் அதிகாரத்தையும் உறுதி பண்ணுவதற்காக தேவன் அற்புதங்களை நடப்பிப்பார். சாத்தானுக்கு விரோதமாக நடைபெறும் இந்த யுத்தத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்திருக்க வேண்டும்.
அவரோடு சேர்ந்திராதவன் அவருக்கு விரோதியாக இருப்பான். இயேசுவோடு இராதவன் பிசாசோடு இருப்பான். இந்த யுத்தத்தில் நாம் யார் பக்கமாக இருந்து யுத்தம் பண்ண வேண்டும் என்று நாம் தான் தீர்மானம் பண்ண வேண்டும். இயேசுவோடு இராதவன் அவருக்கு விரோதியாக இருப்பான். இயேசுவோடு இருக்கிறவன் அவருக்கு சிநேகிதனாக இருப்பான். அசுத்த ஆவி திரும்பி வரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிசாசு துரத்தப்பட்டு அது ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போவதற்கும் அது தானாகவே ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போவதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. நாம் இயேசுவின் நாமத்தில் பிசாசை திரட்டும் போது அதோடு யுத்தம் பண்ணி அதை ஜெயிக்கிறோம். தான் பிடித்திருந்த மனுஷனை விட்டு வெளியேறி போவதை தவிர அந்த பிசாசுக்கு வேறு வழியில்லை. ஏனெனில் இந்த யுத்தத்தில் அவன் தோற்று போனவன். இயேசு கிறிஸ்து பிசாசை துரத்தும் போது இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று கட்டளையிடுகிறார். பிசாசானவன் ஒருவனை விட்டு தானாக புறப்பட்டு போகும்போது தான் விரும்பும் போது அவன் மறுபடியும் திரும்பி வந்து அந்த மனுஷனுக்குள் புகுந்து கொள்வான். ஆனால் இயேசு கிறிஸ்து பிசாசை துரத்தும் போது சத்துருவுக்கு முடிவான தோல்வியை கொடுக்கிறார். இதன் பின்பு பிசாசானவனால் கிரியை செய்ய முடியாதபடிக்கு அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் இயேசு கிறிஸ்து பறித்துக் கொள்வார். ஆனால் பிசாசானவன் தானாக புறப்பட்டு போகும்போது அவனுடைய ஆயுத வர்க்கம் அவனோடு கூடவே இருக்கும். மாய்மாலக்காரர்கள் நம்மில் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 2 பகுதிகள் உண்டு. ஒன்று வெளிச்சமான பகுதி, மற்றொன்று இருட்டான பகுதி. மாய்மாலக்காரர்களுடைய இருதயம் இன்னும் சாத்தான் வாசம் பண்ணும் ஸ்தலமாகவே இருக்கிறது. ஆயினும் சில சமயங்களில் அசுத்த ஆவி இந்த மாய்மாலக்காரர்களை விட்டு கொஞ்ச காலம் தானாகவே புறப்பட்டு போய்விடுகிறது. அசுத்த ஆவி துரத்தப்படவில்லை, அது தானாக புறப்பட்டு போகிறது. தற்காலிகமாக இவனை விட்டு புறப்பட்டு போகிறது. சாத்தான் மாய்மாலக்காரர்களை விட்டு தற்காலிகமாக புறப்பட்டு போகும்போது அவர்களுடைய ஜீவியம் நன்றாக இருக்கும். பிசாசின் கிரியைகள் அவர்களிடத்தில் இருந்து வெளிப்படாது. அவர்களுடைய சுபாவங்களும் சாத்தானுடைய சுபாவங்களாக இருக்காது. இவையெல்லாம் தற்காலிகமான மாற்றங்களே. மாய்மாலக்காரருடைய இருதயமும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கும். அவர்கள் தங்கள் உள்ளத்தில் குறைந்த அளவுக்கு மனம் மாறி இருப்பார்கள். முழுமையான மனமாற்றம் அவர்களுக்குள் உண்டாயிருக்காது. அவர்களுடைய இருதயமாகிய வீடு பெருக்கி சுத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, ஆனால் கழுவப்படவில்லை. நம்முடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படும் போது மாத்திரமே அது மெய்யாக சுத்திகரிக்கப்படும். இல்லை என்றால் அது பெருக்கி ஜோடிக்கப்பட்ட வீடு போலவே இருக்கும். ஒரு வீட்டை பெருக்கும் போது மேலோட்டமாக காணப்படும் தூசிகள் மாத்திரமே அகற்றப்படும். ஆனால் மனுஷனுடைய பாவமோ அவனுடைய இருதயத்தில் மேலோட்டமாக இராமல் இருதயத்தின் ஆழத்தில் பதிந்து விடுகிறது. நம்முடைய பாவ கரைகளை பெருக்கி சுத்திகரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவித்தான் சுத்திகரிக்க முடியும். ஒரு வீட்டை பெருக்கி சுத்தப்படுத்தும் போது அது பார்வைக்கு சுத்தமாக இருக்கும். அதுபோலத்தான் மாய்மாலக்காரர்கள் சில சமயங்களில் உலகத்தாரின் பார்வைக்கு நல்லவர்களாக தெரிகிறார்கள். அவர்களை அலசி ஆராய்ந்து பார்த்தால்தான் அவர்களுடைய ரகசியமான பாவங்களையும் அசுத்தங்களையும் பார்க்க முடியும். வீடு பெருக்கப்பட்டாலும் குஷ்டரோகம் வீட்டு சுவற்றில் இருக்கும். பெருக்கப்படும் வீடு சில சமயங்களில் அழகு பொருட்களினால் ஜோடிக்கப்படும். மாய்மாலக்காரர்கள் ஜோடிக்கப்பட்ட வீட்டைப் போல பொதுவான கிருபைகளினாலும் அன்பான பேச்சுக்களினாலும் பிறருக்கு உதவி புரியும் நற்கிரியைகளினாலும் தங்களை ஜோடித்திருப்பார்கள். இந்த கிருபை மெய்யான கிருபை அல்ல. இது தேவனுடைய கிருபை அல்ல. இது மாய்மாலக்காரருடைய சாமர்த்தியம், அவர்களுடைய சாதுரியம். சுவற்றில் வெள்ளை அடித்து ஜோடிப்பதினால் அந்த வீடு நிரந்தரமாக சுத்தமாவதில்லை. சிறிது காலத்திற்கு பின்பு வெள்ளையடித்த நிறம் மங்கி போகும். அதை மறுபடியும் வெள்ளையடித்து ஜோடிக்க வேண்டும். வீடு ஜோடிக்கப்பட்டாலும் வீட்டில் உள்ள பொருட்கள் மாற்றப்படாமல் அப்படியே இருக்கும். மாய்மாலக்காரருடைய இருதயமாகிய வீடு மனுஷ கிருபை, நற்குணம் போன்ற காரியங்களினால் ஜோடிக்கப்பட்ட போதிலும் அவர்களுடைய இருதயத்தில் பாவம் கழுவி சுத்திகரிக்கப்படாமல் அது அசுத்தமாகவே இருக்கிறது. மாய்மாலக்காரருடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவிடம் இன்னும் ஒப்புக் கொடுக்கப்படவில்லை. ஆகையினால் ஜோடிக்கப்பட்ட மாய்மாலக்காரரை பார்த்து நாம் ஏமாந்து விடக்கூடாது. பிசாசுகளை பற்றிய சில செய்திகள். அவை அசுத்தமானவை.
மனுஷருடைய சரீரத்திற்கு உள்ளே போகும், வெளியே வரும். அவை நடக்கும், அவை இளைப்பாறுதலை தேடும், அவை பேசும், அவை தீர்மானம் பண்ணும், இடங்களை வேறுபடுத்தி பார்க்கும். பிசாசுகள் ஒன்றுக்கொன்று ஐக்கியமாக சேர்ந்திருக்கும். அவை பொல்லாதவை, அவை மனுஷரை ஆளுகை செய்ய விரும்பும். முன் நிலைமையிலும் பின் நிலைமை. ஒரு மனுஷனை விட்டு அசுத்தாவி துரத்தப்படாமல் அது தானாக புறப்படும் போது அது மறுபடியும் அந்த மனுஷனுக்குள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது தனக்கு வேறு எங்காவது இளைப்பாறுதல் கிடைக்குமா என்று தேடி பார்க்கும். இவனை விட வேறு யாரையாவது பிடித்து அவனை அழிக்கலாமா என்று முயற்சி செய்யும். அந்த அசுத்த ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாவிட்டால் தான் விட்டு வந்த அந்த மனுஷனிடத்திற்கே திரும்பி போய்விடும். அப்போது தனியாக போகாமல் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து அவனுக்குள் உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்போது அந்த மனுஷனுடைய முன் நிலைமையிலும் அவன் பின் நிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். இந்த பிசாசுகள் அவனுக்குள் மறுபடியும் புகுந்து கொள்ளும் போது அவற்றுக்கு எதிர்ப்பு இருக்காது. எந்த கடினமும் இல்லாமல் எளிதாக அவனுக்குள் உட்புகும். இந்த அசுத்த ஆவிகள் மாய்மாலக்காரரால் வரவேற்கப்படும். மாய்மாலக்காரர்கள் தங்களுடைய பழைய பாவ சுபாவங்களை சந்தோஷத்தோടെ திரும்ப அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இவர்களுடைய மனமாற்றம் மெய்யானது அல்ல. இவர்களிடத்தில் இருந்த அசுத்த ஆவிகள் துரத்தப்படவில்லை, அவை தானாக புறப்பட்டு போயின. இப்போது மற்ற 7 அசுத்த ஆவிகளோடு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தன்னுடைய சொந்த வீட்டிற்கு வருவது போல திரும்பி வந்து விட்டன. அப்போது இந்த மனுஷனுடைய பின் நிலைமை முன் நிலைமையை விட மிகவும் மோசமாயிருக்கும். மாய்மாலம் தேவனுக்கு விரோதமான பகை. மாய்மாலக்காரர்கள் தேவனை தூஷிப்பார்கள். அவர்களுடைய மனச்சாட்சியில் ரகசிய பாவங்கள் அவர்களை வருத்திக் கொண்டிருக்கும். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருப்பார்கள். இவர்களால் தேவ கிருபையையும் பெற்றுக்கொள்ள முடியாது, பாவ சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது. இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலைமையில் மிகவும் பரிதாபமாக இருப்பார்கள். அவர்களுக்குள்ளே இருக்கும் ரகசிய பாவம் விரைவில் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இதுவரையிலும் தாங்கள் ரகசியமாக செய்து வந்த பாவங்களை வெளிப்படையாக செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். தேவனை மறுதலித்து விடுவார்கள். அப்போது இவர்களுடைய பின் நிலைமை முன் நிலைமையிலும் அதிக கேடுள்ளதாக இருக்கும். இவர்களுடைய பாவமும் அதிகரிக்கும், அதற்குரிய தண்டனையும் அதிகரிக்கும். கர்த்தரை மறுதலிப்பது மிகப்பெரிய கேடாக முடியும். ஒரு காலத்தில் கர்த்தரை விசுவாசித்துவிட்டு அதன் பின்பு அவரை மறுதலிக்கும் போது இவர்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக இருக்கும். இவர்களுடைய மனச்சாட்சி பாவத்தை உணர்த்தும். இவர்கள் ஒரு காலத்தில் கர்த்தரை விசுவாசித்ததினால் பாவத்தையும் அதனால் ஏற்படும் ஆக்கின தீர்ப்பையும் இவர்கள் அறிந்து வைத்திருப்பார்கள். இவர்கள் பாவம் செய்யும் போது இவர்களுடைய உள்ளத்தில் ஆக்கினை தீர்ப்பும் மனச்சாட்சியில் பேசும். இம்மைக்குரிய இந்த உலகத்திலும் இவர்கள் பாவிகளாகவே இருக்கிறார்கள். மறுமையிலும் இவர்களால் பிரவேசிக்க முடியாது. இவர்களுடைய முன் நிலைமையும் மோசம், இவர்களுடைய பின் நிலைமையும் அதைவிட மோசம்.